ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேம் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் 2 சைஸஸ் இருக்குது. ஒன்று 16 இன்ச், இன்னொன்று 18 இன்ச். நீங்கள் இந்த 18 இன்ச் ஃப்ரேம் மட்டும் வாங்கினாலே போதும். பெரிய நெக்கு, ஸ்லீவ்ஸு எல்லாமே இதிலேயே ஒர்க் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 80லேருந்து 150க்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது இந்த ரவுண்ட் ஸ்டாண்டு. நீங்கள் நிறைய டைம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வாங்கலாம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃப்ரேமை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து 800 அந்த ரேஞ்சில் வரும். இதுதான் நான் ரீசெண்டாக வாங்கின ரெக்டாங்கிள் ஸ்டாண்டு. ஆரி காட் வாங்கி அதில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் ஆரி காட் மாதிரியே நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 1500. இந்த 2 ஸ்டாண்ட்லையும் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரிங் ஃப்ரேமில் கிளாத்தை நம்ம டைட்டாக இழுக்கிறதுனால கிளாத் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நமக்கு வந்து ரிங் ஃப்ரேமில் நெக்கு பெரிய நெக்காக இருந்துச்சுன்னா அந்த புட்டாஸ் போடுறதுக்கு எப்போவும் ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் இந்த ஸ்டாண்டில் ஃபுல் நெக்கும் கவர் ஆகிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிங் ஃப்ரேமில் அடிக்கடி நமக்கு கிளாத் லூஸ் ஆகிரும். ஆனால் இந்த ஸ்டாண்டில் வந்து லூஸ் ஆகாது. அதனால் இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம் வந்து எனக்கு இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.